சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயன் அசித்திட்டார். அந்த ஃபங்க் தான் அப்படியே நாகார்ஜுனாவான்ற மாதிரி இருந்தது. வெறிதான். அவர் மொத்தமா ஆக்ஷன் தான், மேல பறக்குறது கீழே பறக்குது அப்படி பறக்குது, செமையாச்சு படம். ஐ வந்து எங்கேயுமே திரும்பவே இல்லை, அப்படியே இருந்துச்சு ஃப்ரேம்லயே. அவர் அவரோட பிளேஸ்ல இருப்பாருங்க, யார் பிளேஸ்லயும் அவர் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த விஜய் கத்தது சிவகார்த்திகேயன் தான் மெயினா டாப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க் தான் அப்படியே நாகார்ஜுனாவான்ற மாதிரி இருந்தது. வெறிதான். நம்ம தான் ஆனா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ என்ட்ரியோட எனக்கு ஜாமான் என்ட்ரி தான் பயங்கர என்ட்ரி. அவர் மொத்தமா ஆக்ஷன் தான், மேல பறக்குறது கீழே பறக்குது அப்படி பறக்குது, செமையாச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா? இன்ட்ரெஸ்டிங் சொன்னா ஓகே, ஒரு புது வகையான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கன் கட்ட தமிழ்நாட்டில் நடந்தா எப்படி இருக்கும், இது வரைக்குமே இது நடந்திருக்கான்னு தெரியல தமிழ்நாட்டுல, பட் ஃபர்ஸ்ட் நடந்தா எப்படி இருக்கும், அதை எப்படி தடுக்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இது மாதிரி வந்தா நம்ம ப்ரியரா எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெரியுதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெட்டர், நல்ல மூவி தான், நல்லாவே பார்க்கலாம், ஃபேமிலி நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஷார்ட்டு, கேமரா, ஆக்ஷன், அந்த ஆங்கிள் பயங்கரமா வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், ஐயோ அவர் ஆக்டிங் வேற லெவல். ஆக்சுவலி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் வேற ஆக்டிங், அவரு வேற ஒரு நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. துப்பாக்கியை கையில கொடுத்தா சரிதான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சரிதான், கண்டிப்பா சரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஸ்டோரில சொல்லக்கூடாது. இல்ல ஸ்டோரி சொல்றேன். எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலி மூவியா? ஃபேமிலி மூவி தான். ஃபேமிலி ஜாலியா இருக்கு. நல்ல காமெடி. விஜய் சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்தது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தானா? ப்ரூவ் பண்ணிட்டாரா? நோ கமெண்ட்ஸ். கரெக்ட் தான், நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. கரெக்டான கையில கொடுத்திருக்காரு. ஓகே, நன்றி. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பாத்தீங்களா? எப்படி நடிச்சார்? நல்லா நடிச்சாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் படம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல லாஸ்ட் சீன்னா காமெடியாவும் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம்ல? ஃபேமிலியா 10 பேர் வந்தாங்க. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? சூப்பரா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஓகே, சூப்பரா இருந்துச்சுன்னா அது வேற, நீங்க போட்றாதீங்க எதுவும். போடுறதுக்கு தான் நம்ம எடுக்கிறது. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. விஜய் சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்தது கரெக்ட் நினைக்கிறீங்களா? அதுல வில்லனாவும் விஜய் ஜம்பால வந்துட்டு போட்டாப்ல, அதுல அவர் வந்துட்டாப்ல. அவர் அதுலயே ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காப்லையா, அது சொன்னா நல்லா இருக்காது. ஆனா வந்துட்டு இல்ல ட்ரைலர்ல நீங்க சொல்ற டைலாக் இருக்கு, நாங்க பார்த்தோம். யார் கையில துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தான் சொல்லிட்டாரு. அது மாதிரி கரெக்டா விஜயோட இது சாயல் இருந்தாலும் நல்லா பண்றாப்ல. ஆக்டிங் சிவகார்த்திகேயனோடது நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற படத்தோட அதை கம்பேர் பண்ணும்போது சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த மூவி தான் பயங்கர செம்மையா சோ இருந்துச்சு. இது சிவகார்த்திகேயனோட பெஸ்டா இருக்குமா? ரொம்ப பயங்கர பெஸ்டா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா போச்சு, செகண்ட் ஹாஃப் பயங்கரமா போச்சு. ஐ வந்து எங்கேயுமே திரும்பவே இல்லை, அப்படியே இருந்துச்சு ஃப்ரேம்லயே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி படம். ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வயலேஷன் இருக்கிறதுனால அவ்வளவா சில்ட்ரன்ஸ் பார்க்க முடியாது. பார்க்கலாம், கொஞ்சம் அவங்க பயப்படுவாங்க. கவுன் சவுண்டு, அந்த பிளட் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம். இப்ப சிவகார்த்திகேயன் விஜயோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரா இல்லனா சூப்பர் ஸ்டார் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவாரா? அவர் அவரோட பிளேஸ்ல இருப்பாருங்க, யார் பிளேஸ்லயும் அவர் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு. ஆமா, ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த ஈக்குவாலிட்டி அந்த வில்லனுக்கு இருந்துச்சு. ஸோ மாஸ் என்ட்ரி அவரோடது பக்கா. ஸோ இது முருகதாஸோட ஒரு ரீஎன்ட்ரின்னு சொல்லலாம். எஸ், ஆமா. அவர் வேற வில்லன் சைடுல தான் நாங்க விஜய பார்த்தோம். அந்த கன் எடுத்துட்டு அவரோட ஆக்டிங், அந்த வாட்டர்ல அவர் தப்பிச்சு மேல அந்த இது எடுத்தது, தம்ஸ் அப் எடுத்ததுல வேற லெவல். படம் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரே நிமிஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் பேர் அது ஓகே, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பேரிங் ஓகே தான். ஏங்க அவ்வளவு தள்ளி நிக்கிறீங்க கிட்ட மேம்? இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே சிவகார்த்திகேயன் படம்னா நான் ரெகுலரா வருவேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த விஜய் கத்தது சிவகார்த்திகேயன் தான் மெயினா டாப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மாசா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போச்சு, அப்படியே போக போக அப்படியே தட்டி தூக்கிடுச்சு. நெக்ஸ்ட் விஜய் கத்தது சிவகார்த்திகேயன் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டாரு, இன்னும் இந்த படம்லாம் இன்னும் அடுத்தடுத்து வரும்போது இன்னும் சூப்பரா. ஸோ இப்போ விஜய் வந்து துப்பாக்கி சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்க?
100% சரி சார். ஓகே. இந்த உலகமே இப்போ அதான் பேசிட்டு இருக்கு. இப்போ அதான் எல்லா நியூஸ் சேனலும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ விஜயோட பிளேஸை சிவகார்த்திகேயன் கண்டிப்பா ரிப்ளேஸ் பண்ணுவாரு. அதுல டவுட்டே இல்லை சார். அது 100% யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.